பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? பார்வதி, 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 ஏய் எங்க அம்மா? எங்க இந்த சுஷிலா? பாஸ் என்னாச்சு பாஸ்? பாஸ் பார்வதிங்கடா. என்னாச்சு பார்வதி? பார்வதி, ஏய் வெளிய வா. ஏய் பாஸ் பார்வதி, என்னாச்சு பாஸ்? போடா பாஸ். ஏய் அண்ணா, வெளிய வா. வெளிய வா சொன்னா. பாஸ் பாஸ் என்னாச்சு பாஸ்? பாஸ் சொல்லுங்க பாஸ். எங்க இருக்க? எங்க இந்த கொலைகாரி சுஷிலா? இல்லண்ணா, அம்மா இங்க இல்ல. பார்வதி இருங்க பாஸ், என்னாச்சு பாஸ்? எங்க என்ன சொல்றா? இன்னைக்கு பேய் கூடாது அர்ஜுன். ஏன் வீட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? வெளிய போடா. ஐயோ அண்ணா, பாஸ் பாஸ் சொன்னா கேளுங்க பாஸ். பாஸ் வேணாம் பாஸ். உயிரோட விட மாட்டேன். அண்ணா விடுங்க ஏய் அண்ணா. பாஸ் சொன்னா கேளுங்க பாஸ். அவங்கள விட்டுருங்க பாஸ். பாஸ் பாஸ் சொன்னா கேளுங்க பாஸ். அவங்கள விட்டுருங்க பாஸ். வேணாம் பாஸ். விடு பாஸ். அர்ஜுன் விடு. விடு. அம்மா. பாஸ் வேணாம் பாஸ். பார்வதி பாவம் பாஸ். பொறுமையா இரு பாஸ். ஆம்பளை இல்லாத வீட்டுக்குள்ள வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கியா? உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். ஐஸ்வர்யா, போலீஸ்க்கு போன போடு. இவனை உள்ள தள்ளுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏய் அதுக்கு நீ உயிரோட இருந்தா உள்ள தள்ளுவ. நீ கொல்லாம இருந்து போக மாட்டேன். ஏய் இதுக்கு மேல உங்க மேல கைய வச்ச உனக்கு மரியாதை கெட்டுரும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏற்கனவே ஒரு கொலை பண்ணியும் இன்னும் கொலைவரி அடங்கலையா? எதுக்குடா? எதுக்கு இப்படி கொலைவரி புடிச்சு அலைஞ்சிட்டு இருக்க? ஏய் ஏய், வெறி புடிச்சு அலையிறது ஏன் புள்ள இல்ல, நீங்க தாண்டி. புள்ள தாச்சின்னு கூட பார்க்காம திட்டம் போட்டு என் மருமகளோட கருவை கழிச்சது இந்த ராட்சசி தான். இவளுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? இவளை கொன்னா கூட பாவம் கிடையாது. அர்ஜுன் அவளை விடாத. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். யார் பண்ண பாவத்துக்கு யார் மேல பழிய போடுறீங்க? நான் அவளை கொல்ல பார்த்தனா இல்ல அந்த மலரைய மருமக பார்வதியை கொல்ல பார்த்தாளா? ஏய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு மலர் மேல பழிய போடுறீங்களா? நிறுத்து. என்ன ரவுடித்தனம் பண்றதுக்காக வந்திருக்கியா? இந்த கேவலமான வேலையெல்லாம் அவதான் பாப்பா. இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ண தெரியாது. நான் நல்லா இருக்க கூடாது, என் குழந்தையை அழிக்கணும்னு அவதான் நினைப்பா. ஏய் சீ வாய் மூடு. யார பார்த்து என்ன சொல்ற? அப்படி அவன் நினைச்சிருந்தா இந்நேரம் நீயும் புள்ளையும் செத்துருப்பீங்க. கொஞ்சம் கூட உனக்குலாம் மனசாட்சி இல்ல. உன்னை காப்பாத்த வந்து அடிபட்டு கீழே விழுந்து துடிச்சிருக்கா. அவன் மேல கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம அப்படியே விட்டு வந்திருக்க. இல்ல என்ன ஜென்மம்? இதெல்லாம் அவ காப்பாத்த வந்ததுக்கு அவ அப்படியே போட்டு விட்டுருக்கணும். டேய் என்னடா இதுவும் உங்க திட்டத்துல ஒண்ணா? அவளை இடிச்சு தள்ளது யாருன்னு யாருக்குடா தெரியும்? தாய் தகப்பம் பண்ண பாவம் புள்ளைய சேரும்னு சொல்லுவாங்க. அப்படி நீயும் கொண்டாட்டி எங்களுக்கு பண்ண பாவம் எல்லாம் தான் இப்போ அவ வயித்துல இருக்க குழந்தைய கொன்னுடுச்சு. அவ ஏன் புள்ளைய கொல்ல பார்த்தால, அதான் அந்த கடவுளை அவ புள்ளைய கொன்னுட்டான். இங்க பாரு, உங்களுக்கு பிறக்க போற புள்ள உங்கள மாதிரியே கொலைகாரனா வந்துடக்கூடாதுல்ல, அதான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அதை அழிஞ்சு போச்சு. என்ன சொன்ன? ஏய் விடு. ஏய் அர்ஜுன், ஏய் அம்மா! அம்மா! பார்வதி, 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 அக்கா! இப்ப நான் என்ன பண்றது? பார்வதி அக்காவை காப்பாத்த போய்தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரிஞ்சா அர்ஜுனோ அத்தையோ ரொம்ப கோபப்படுவாங்க. அப்புறம் இதுக்கும் பார்வதி அக்கா தான் காரணம்னு தப்பா நினைச்சு அவளை வாழ்நாள் எதிரியாவே நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னையும் என் அக்கா கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்க சொல்வாங்களே. நான் இப்ப என்ன செஞ்சு அவங்கள சமாதானப்படுத்த முடியும்? ஒரு பக்கம் பார்வதி அக்காக்கு வரப்போற பிரச்சனையோட அர்ஜுனும் செண்பகவள்ளி அத்தையும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாங்க.
அவங்களோட சந்தோஷம், ஆசை, கனவு, எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த குழந்தை மட்டும்தான். இப்போ அது எதுவுமே நடக்காதுன்னு சொன்னா அவங்களால அதை எப்படி தாங்கிக்க முடியும்? இந்த விஷயத்தை சொல்லி நான் எப்படி அவங்கள கஷ்டப்படுத்த முடியும்? கடவுளே, எதுக்கு என்ன இப்படி சோதிக்கிற? என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு எதுக்கு இப்படி நான் நேசிக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்துற? இல்ல இல்ல, என்னால யாரையும் கஷ்டப்படுத்த முடியாது. நான் கனவு கண்ட மாதிரி பார்வதி அக்காக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. டாக்டர், சொல்லுமா. டாக்டர், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவிமா? டாக்டர், என் வீட்ல இருக்கிறவங்க வந்தாங்கன்னா எனக்கு அபார்ஷன் ஆன விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது டாக்டர். தயவு செஞ்சு எனக்காக இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ். ஏமா என்ன பேசுறீங்க? எப்படி இந்த விஷயத்த சொல்லாம மறைக்க முடியும்? என்னாச்சு? உங்க வீட்ல சொன்னா உங்க ஹஸ்பண்ட் கோவப்படுவாருன்னு பயப்படுறீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவங்க கிட்ட பக்குவமா எடுத்து சொல்றேன். ஐயோ வேண்டாம் டாக்டர், எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிடவே கூடாது டாக்டர். இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுவாங்க. என்னால அவங்கள கஷ்டப்படுத்த முடியாது. தயவு செஞ்சு என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ். இங்க பாருமா, உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. அதுக்காக இந்த விஷயத்தை எத்தனை நாளைக்கு அவங்க கிட்ட சொல்லாம மறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எப்ப சொன்னாலும் அது அவங்களுக்கு கஷ்டம் தானே. அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு டாக்டரா இருந்து என்னால இந்த விஷயத்துல பொய் சொல்ல முடியாது. அது மிகப்பெரிய தப்பு. நிச்சயமா என்னால செய்யவே முடியாதுமா. இந்த விஷயத்தை அவங்க கிட்ட எப்படி சொல்லணுமோ அத நானே சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க. டாக்டர், டாக்டர், உங்களுக்கு சொன்னா புரியாது டாக்டர். இந்த பிரச்சனை சாதாரணமா முடிஞ்சிராது. இதனால பல பிரச்சனைகள் எங்க வீட்ல நடக்கும். என் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சிரும். என் அக்காக்கு வர இருந்த பிரச்சனைய தடுக்க போய்தான் எனக்கு இந்த மாதிரியே ஆயிடுச்சு. அதுக்கு என் அக்கா எந்த விதத்திலயும் காரணமானவ இல்ல. அவளும் இப்போ பிரெக்னெண்டா இருக்கா. என் குழந்தையதான் அந்த கடவுளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான்.